இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பாவக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 3 பாவக்காய் எடுத்துருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். நீட்டு வாட்டத்தில் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாவக்காவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு இந்த மாதிரி கலக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இப்போ இந்த பாகற்காவை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பஜ்ஜி போட்டிங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. கசப்பு தன்மையே இருக்காது. நாவே இதில் கிளாஸில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கடல் மாவு உள்ள இந்த சிப்ஸை இந்த மாதிரி முக்கி இப்போ அதே எண்ணெய் சூடானதும் அதில் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். பாவக்காய் பஜ்ஜி அவ்வளோதாங்க. பாவக்காய் பஜ்ஜி ரெடி.